ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை அண்ட் லிக்ஸ் வியல் ஆன் ஷாய்ஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஹையன்ஜினோட 26th பர்த்டே. ஹையன்ஜின் இப்போ மட்டும் இல்லாமல் இனி வர எல்லா நாள்லையுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கார்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். ஒன் செகண்ட், ஹாப்பி பர்த்டே ஹையன்ஜினா. ஒன் ஷார்ட் நேம் ஹார்ட் வில்லேஜ் பாய் கியூட் சிட்டி பாய். காய்ஸ் வாங்க நம்ம இப்போ ஹை அண்ட் லிக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஃபெலிக்ஸ் சீக்கிரம் வா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்கம்மா, லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துட்டு வந்துக்கிறேனே, இதுக்கப்புறம் நான் இங்கே திருப்பி வருவேன்னா என்னன்னு கூட தெரில. ஸோ கொஞ்ச நேரம் நீ சொல்லுவ ஃபெலிக்ஸ், நான் இங்கே பாரு ஃப்ளைட் நிற்காதுல்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்திட்டு இருக்காங்க. தோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு அவன் ஹெட்செட் இருக்கு இல்லையா, அதை காதில் மாட்டுறான். பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கத்திட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது கேட்குது. ஹே ஹெட்செட் போட்டவனே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ப்ரோ உங்களை கூப்பிடுறாங்க பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஃபெலிக்ஸும் திரும்பி பார்க்குறான். அவ்வளோ சந்தோஷம். ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறானா. அவ்வளோதான், அம்மா தரத்துன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுது. ஒரு மாதிரி சேடாக ஃபேஸ் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய் சொல்லிட்டாங்க வந்து கிளம்புறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ ஃபிலிக்ஸ் போயிட்டான்டா, இதுக்கப்புறம் நம்ம கேங்கு என்ன ஆக போதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஃபெலிக்ஸும் சாரிடா, நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நீங்கள் தான் வரல, ஃப்ளைட் வர வந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா திட்டுறாங்க, ஹை மொபைலில் உள்ளவ அப்படின்னு. ஸோ ஃபிலிக்ஸும் உள்ளே வச்சிடறான். இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் நல்லா படுத்து தூங்கிடுறான். அண்ட் தென் நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபிலிக்ஸ் எழுப்பி விட்றாங்க. ஃபெலிக்ஸ் எழுந்துரு, நம்ம இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துருச்சு அப்படின்றாங்களா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறப்பா ஃபெலிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபிலிக்ஸ் டக்குன்னு எழுந்துடுறான். அப்பா வெளியே தான் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்க பார்க்கவே அப்படி ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா. ஃபெலிக்ஸ் பார்த்துட்டே இருக்கான், இவன் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு. இப்போ அப்படியே கிராஸ் பண்ணி போகிற ஒருத்தர் ஹாட் காஃபி வாங்கியிருப்பாங்க போல், அப்படியே அவன் மேலே கொட்டிடுது. அவ்வளோதான், ஐயோ சுடுதுன்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா ஆப்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஃபெலிக்ஸ் வச்சு கண்ணு பார்த்துட்டு இருக்கானா. இப்போது ஃபெலிக்ஸோட அப்பா தான் ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் காருக்குள்ளே போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன், ஏன்னா என்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கானா. இங்கே பாரு போகிறவரை எல்லாம் உன்னை எப்படி பார்த்துட்ருக்காங்க, நானே உன்னை பார்க்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸோட அப்பா சொல்லிட்டு இருக்காரா. ஹையன்ஜினில் லைட்டாக சிரிப்பு வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். என்ன அப்பா இவன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறானா. ஹக் பண்ணது மட்டும்தான் அப்பாவை, பட் கண்ணு ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்குது. இப்போது நம்ம ஃபெலிக்ஸில் அப்பா என்னப்பா இவ்வளோ குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி வம்பளத்துட்டு இருக்கானா. எது நான் குண்டாயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு அம்மா இல்லை, அவங்கள வம்பளுக்குறான், நீங்கள் குண்டாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஐயோ நான் குண்டாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளையே என்ன சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. ஃபெலிக்ஸில் பாப்பா நீங்கள் குண்டாலாம் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, அதை தான் நான் அப்படி சொன்னேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்க இல்லையா, இப்போ பரவாயில்லையே, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ஃபெலிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அண்ட் தென் உனக்கு ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணோம், இப்போ காருக்குள்ளே போனான் இல்லையா, அவன் பேர் தான் ஹையன்ஜின். ஃபெலிக்ஸில் ஹோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா. அந்த நப்பால் நான் கார் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாத்தையும் உட்கார சொல்கிறாங்க. ஹையன்ஜின் வெளியே வந்து ஃபெலிக்ஸ் அப்புறம் அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வைக்க வேண்டிய இடத்தெல்லாம் வச்சுட்டு இதுக்கப்புறம் உட்கார சொல்கிறாங்க. ஹையன்ஜின் பின்னாடி தான் உட்காந்துருக்கானா. ஃபெலிக்ஸ் பார்க்குறான். ஃபெலிக்ஸுக்கு ஹையன்ஜின் கூட உட்காரணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போ அம்மா இருக்காங்களா, அவங்க அப்பா கூட தானே உட்காருவாங்க. ஸோ முன்னாடி போய் உட்காந்துட்டாங்களா. ஃபெலிக்ஸில் இப்போ ஹையன்ஜின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் ஏன் அப்படி ட்ரெஸ் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். என்ன மேலே ஹாட் காஃபி கொட்டிடுச்சு அதான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாரு. ஹோ சரிதான், வேணும்னா நீங்கள் என்னோட ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்குறான். இல்லை அதெல்லாம் வேணாம் பரவாயில்ல அப்படின்றான். இல்லை பரவாயில்ல, எவ்வளோ நேரம் இப்படியே வருவீங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பான், அதை கழட்டி கொடுக்குறான். அந்த ஹையன்ஜினை போட்டுட்டு பரவாயில்லையே இது எனக்கு கரெக்டாக இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் லூஸாக தான் ட்ரெஸ் போடுவேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிதான். இப்போ அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ஹையன்ஜினை பார்த்து என் பையன் கொஞ்சம் வாய் அடிப்பான், ஸோ அவன் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. பரவாயில்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போ ஹையன்ஜின் கிட்ட ஃபிலிக்ஸோட அம்மா தான் கேட்குறாங்க, நீ என்னப்பா ஒர்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஹையன்ஜின் சொல்கிறான், நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கையிலே மேக் பண்ணுவோம் தெரியுமா, அதான் பிளேட்டு அப்புறம் குட்டி குட்டி கிண்ணம் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா, கையிலே மேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ
ஓ! எனக்கு இதில தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஹையன்ஜின் நீ எனக்கு சொல்லித் தருவியா? அப்படின்ற மாரி அம்மா கேட்குறாங்க. கண்டிப்பா சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லி ஹையன்ஜின் சொல்றானா. எது இவன் இதெல்லாம் பண்ணுவானா? சரி இது மட்டும் தான் உன் வேலையா? அப்போ ஃபெலிக்ஸோட அப்பா சொல்றாரு, அது மட்டும் இல்ல நம்ம கம்பெனிலயே அவன் ஒர்க் பண்றான். இது சும்மா அவன் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்றாங்களா? அப்படியா? ஃபெலிக்ஸ் உனக்கு தெரியுமா? அவன் ஸ்டாச்சூலாம் மேக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி சொல்றாங்களா? அப்படியா? அப்போ நீங்க எனக்கு சுத்தி காமிக்கிறீங்களா உங்க பிளேஸ? அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் கேட்குறானா. அப்போ ஹையன்ஜின் எதுவுமே சொல்லாம இருக்கான். அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு சுத்தி காமிப்பியாப்பா? அப்படின்னு கேட்குறாங்களா. கண்டிப்பா ஆன்ட்டி அப்படின்றானா. ஃபெலிக்ஸுக்கு கோவம் வந்துருது. ஹையன்ஜின் ஃபேஸ பார்த்துட்டு, என்ன இப்படி பண்றீங்க? நான் கேட்டேன், எனக்கு சுத்தி காமிக்க மாட்டீங்க. எங்க அம்மாவுக்கு மட்டும் சுத்தி காமிப்பீங்களா? அப்படின்னு கேட்குறானா. ஹையன்ஜின் அதுக்கும் சைலண்ட்டா இருக்கான். இப்போ ஃபெலிக்ஸ் அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் சொல்றாரு, "ஃபெலிக்ஸ் உனக்கும் ஹையன்ஜின்க்கும் ஒரே ஏஜ் தான்" அப்படின்றாங்களா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா அவனும் 2000 தான், நீயும் 2000 தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? அப்ப நம்ம 2 பேத்துக்குமே ஒரு ஏஜ் தான். நான் உன்ன இனிமே வா போனே கூப்பிடுறேன் சரியா? வாங்க போங்கன்னுலாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்றானா. ஹையன்ஜின் பார்க்குறான். என்னடா இவன் தொண தொணன்னு பேசிக்கிட்டே கிடக்கான். அதுவும் அவன் பாட்டுக்கு வந்துட்டு அப்படிதான் கூப்பிடுவேன், இப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் தென் இவங்க இறங்க வேண்டிய பிளேஸும் வந்துடுது. அவ்வளோதானா வந்துட்டோமா? இந்த இடம் அழகா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம போ வேண்டிய இடம் இது கிடையாது. நம்ம வில்லேஜ்ல இருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமா இது நம்ம கம்பெனி இருக்க வேண்டிய பிளேஸு. இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்பா அப்போ டெய்லி நீங்கள் இங்கே நம்ம வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வருவீங்களா? இல்லை இல்லை நான் எங்கள் கம்பெனிலேயே வீடு எடுத்து தங்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் இங்கே தங்க போகிறது கிடையாது. நீ அம்மாலாம் வில்லேஜில் தான் இருக்க போகிறீங்க. அதுவும் ஹை என்ஜின் வீட்டு பக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எது? அப்படின்னு கேட்குறான். ஆமா, அங்க தான் ஸ்டே பண்ண போறீங்க. இங்க வந்து கம்பெனிஸ் அந்த மாதிரி பிளேஸ் மட்டும் தான் இங்க இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்களா. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் என்ன பண்றான், போங்க போங்க அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல இங்கேருந்து பஸ்ல தான் போணும் அப்படின்ற மாரி சொல்றானா. ஏன்பா? கார்ல போ முடியாதா என்ன? போலாம். பட் இப்ப நான் உன்ன கூட்டு வந்ததே கம்பெனி கார்ல. இது எப்படி நான் வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம நான் யூஸ் பண்ணலாம். ஆனா, நீ இதுவரைக்கும் பஸ்ல வந்ததில்லல்ல. வா நான் உன்ன கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றானா. அப்பா நான் பஸ்லலாம் போயிருக்கேன்ப்பா. இல்ல இந்த ஊர்ல பஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. வித்தியாசம்னா என்ன 3 கால்லயாப்பா அப்படின்னு கேட்குறானா. ஃபிலிக்ஸ் அப்படின்றாங்க. இல்ல இல்ல நார்மலா தான் இருக்கும். ஆனா நீ இங்கேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அண்ட் தென் ஹை என்ஜின் இல்லையா? அவன் கொடுங்க பேக்லாம் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஃபிலிக்ஸ்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தூக்குறானா. பட் அவனால தூக்க முடியல. கொஞ்ச நேரத்துலேயே கையெல்லாம் ரெட் ஆகிருது. நீ அதுக்கு இதை இழுத்துட்டே வரலாம்ல ட்ராலி தானே அப்படின்றானா. ஆ இது நான் நியூவாக வாங்கினது பிராண்ட் தெரியுமா? இந்த இடத்துலலாம் இப்படி நான் இழுத்துட்டு வந்தா அவ்வளோதான் இது வீணாக போயிடும் அப்படின்றானா. அது சரி குடு நானாச்சும் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை வேணாம் நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் தான் தூக்கிட்டே வரானா. அதுக்கு மேலே அவனால முடியல. டக்குன்னு கீழே வச்சிடுறான். ஹையன்ஜினுக்கு சிரிப்பு வந்துடுதா. குடு நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தூக்கிட்டு அண்ட் தென் பஸ்ஸும் கரெக்டாக வருதா. எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ நான் ஃபெலிக்ஸில் அவன் பார்க்குறான். என்னடா எனக்கு மட்டும் சீட்டே இல்லை அப்படின்னு. ஹாய் அப்படின்னு கூப்பிட்றானா ஹையன்ஜின். ஸோ நான் ஃப்ளெக்ஸும் திரும்பி பார்க்குறான். முன்னாடி மட்டும் பார்க்கக்கூடாது பின்னாடியும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் சரியா அப்படின்றானா. ஃபெலிக்ஸ் பார்க்குறான். பார்த்தா ஹையன்ஜின் பக்கத்தில் பிளேஸ் இருக்கா. ஸோ வந்து உட்காந்துக்கிறான். சரி எனக்கு நீங்கள் இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுவீங்களா? அதுக்கு தானே உன் அப்பா பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தார். பாரு சுற்றி பாரு அப்படின்றானா. நான் ஒன்றும் இப்படிலாம் கேட்கல. ஊருக்கு போனதுக்கப்புறம் சில பிளேஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை சொல்கிறேன். நான் உன்னை சுற்றி காமிக்கணும்னா எனக்கு கைட் ஃபீஸ் வேணுமே அப்படின்றானா. எது? ஆமாம் சும்மாவா சுற்றி காமிக்க முடியும்? என் வேலையெல்லாம் விட்டு வரல அப்போ எனக்கு ஃபீஸ் வேணும் இல்லையா? சரி எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறானா. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? என்ன கேட்டாலும்னா புரியல. எனக்கு அமௌண்ட் தேவைப்படாது. பட் நான் வேறு விஷயம் தான் கேட்பேன் அப்படின்றான். என்ன வேறு விஷயம்? சரி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்றானா. அப்புறம் வாக்கு மீறக்கூடாது ப்ராமிஸ் பண்ணு அப்படின்றான். ஸோ ஃபிலிக்ஸும் ப்ராமிஸ் பண்ணுறான். ஃபிலிக்ஸில் நார்மலாக நினச்சிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணிடுறான். ஹை என்ஜினில் திரும்பி ஒரு லுக் விட்டு இங்கே பாரு பேச்சை மீறக்கூடாது அப்படின்றானா. கண்டிப்பாக மீற மாட்டேன். நீங்கள் எனக்கு சுற்றி காட்டினீங்கன்னா ஓகே தான் அப்படின்றான். அந்த இப்படியே வீட்டுக்கும் வராங்க. ஹை என்ஜினில் இப்போ அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஃபிலிக்ஸ் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். அந்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்பா கிளம்பி கம்பெனிக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹை என்ஜின் இருக்கான் இல்லையா, அவன் கம்பெனிலேருந்து வந்துட்டுருக்கான். இதை நம்ம ஃபிலிக்ஸ் அப்பா பார்க்குறாரு. என்னாச்சு ஹை என்ஜின் ஏன் வந்துட்டுருக்க? இல்லை அங்கிள் இதுக்கு மேலே என்னால் கம்பெனிலையும் ஒர்க் பார்த்துட்டு இங்கேயும் ஒர்க் பார்த்துட்ருக்க முடியாது. அதான் நான் ரிசைன் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறம் நான் பண்ணுற ஒர்க்கையே மெயினாக பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிதான், நீ உனக்கு பிடிச்சத பண்ணால் ஓகே தான் அப்படின்ற மாதிரியே அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க. அண்ட் தென் ஃபிலிக்ஸ் அப்போ போயிடுறாரு. இப்போ ஹையூஜின் தான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கானா. அப்போது உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் பிளேஸ் இருக்கா பார்த்தா நேற்று ஃபிலிக்ஸ் உட்காந்துருப்பான் இல்லையா, அந்த ஞாபகம் தான் வருது. அது ப்ராமிஸ் பண்ணியிருப்பான்ல அந்த ஞாபகம். ஹையூஜின் கிட்ட ஒரு வேலட் மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் 2 குட்டி பசங்க ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்துட்டு, "ஃபிலிக்ஸ், நீ என்னை மறந்துட்டல்ல, பட் நான் உன்னை இன்ன வரைக்கும் மறக்கவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலாக பார்த்துட்ருக்கான். அந்த இவனும் வீட்டுக்கு வந்துடுறானா. ஃபிலிக்ஸில் கத்திகிட்ருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு, "இப்படி கத்திட்டு இருக்காத ஃபிலிக்ஸ்" அப்படின்றாங்களா. "அம்மா அதெல்லாம் முடியாது, இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, ஒரு ஓட்டை இருக்குமா, அதுக்குள்ளேருந்து எலி வந்துடுச்சுமா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. "எது?" அப்படின்றாங்க. "இங்கே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம வீட்டை கொஞ்சம் நல்லா பண்ணலாம்." "அம்மா, அப்பா என்னம்மா சொன்னார், நம்ம வீடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அவர் மட்டும் ஏன் என் ரூமில் மட்டும் ஏம்மா இப்படி இருக்குது" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. "உன் ரூம்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. அம்மாவுக்குமே கொஞ்சம் எலினா பயமா, அம்மாவும் சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த சவுண்டை கேட்டு ஹையூஜின் வேகமாக ஓடி வரான். "என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்குறாங்களா. இப்போ கரெக்டாக அது ஃபிலிக்ஸ் கிட்ட வருது. ஃபிலிக்ஸ் ஓடி வந்து ஹையூஜின் மேலே உட்காந்துக்கிறானா. "கீழே கீழே எலி எலி" அப்படின்னு கத்துறானா. அப்போ ஹையூஜினும் பார்க்குறான். "இதுக்கெல்லாம் அவன் பயப்படுவா?" அப்படின்னு கேட்குறான். ஆம், அது வந்து நான் ஒன்றும் பயப்படலாம் இல்லையே" அப்படின்னு சொல்லி இறங்கிக்கிறானா. கரெக்டாக இப்போ அம்மா இல்லை, எலி எலின்னு கத்துறாங்க. மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிறானா. "இப்போ தான் சொன்னாங்க யாரும் பயப்பட மாட்டேன்னு" அப்படின்றாங்களா. அது அது வந்து ஆமாம், எலினா பயந்தான். "இப்ப என்ன அதுக்கு?" அப்படின்றான். "சரி, என்னாச்சு, ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க?" "அதான் எலின்னு சொல்கிறோம்ல, இங்கே பாரு என் ரூமில் ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த எலி வந்துட்டுருக்கு" அப்படின்னு கத்துறானா. "சரி, நான் ஒரு திங்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரியா?" அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹையூஜின் இருக்கான் இல்லையா, களிமண்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். ஸோ நம்ம ஃபிலிக்ஸு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹையூஜின் வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே யாருமே இல்லை. ஒரே ஒரு பாட்டி மட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்க, "ஹையூஜின் வந்துட்டியாப்பா?" அப்படின்றாங்களா. ஐயோ பாட்டி, இவங்க ஹையூஜின் பாட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, "பாட்டிம்மா, நான் ஹையூஜின் கிடையாது, நான் ஃபிலிக்ஸ், நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், உங்கள் இப்போ வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார்லே, அவரோட பையன்" அப்படின்றானா. "நீயா? நீ சின்ன வயசில் இங்கே விளையாடுவ, உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்களா. "இது நான் விளையாடுவேனா?" "ஆமாம், என் பேரனோட நீ விளையாடிட்டுருப்ப, அப்போல்லாம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். ஏன்னா உங்கள் அப்பாவும் ஒர்க் போயிடுவார், உங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ தான் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹையூஜின் தனியாக இருக்க ஆரம்பித்தான் தெரியுமா. உன் கூட அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஆனால் நீ விட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த களிமண் வர ஸ்டார்ட் பண்ணான். குட்டி குட்டியாக ஸ்டாச்சுலாம் பண்ணி விற்க ஆரம்பித்தான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஃபிலிக்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். அப்போது "ஹையூஜின் என்ன படித்தான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "ஹையூஜின் தானே ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் படித்தான்ப்பா" அப்படின்றாங்களா. "பாட்டி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?" "அதுவா, ஹையூஜின் சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் உன்ன மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்கான் தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ராக்குள்ளேருந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. அதை எடுத்து காட்டுறாங்க. "ஏய், இது நான் பார்க்க சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அதை வாங்கி பார்த்துட்ருக்கான். அப்போது கரெக்டாக ஹையூஜினும் "பாட்டி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஃபிலிக்ஸில், "இது இது நான் தானே?" அப்படின்னு கேட்குறானா. "இதெல்லாம் நீ ஒன்றும் இல்லை, கொடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறான். "நான் உன்னை என்ன இந்த ஹோலை அடைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறான். ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. அண்ட் தென் அதெல்லாம் எடுத்துகிட்டு "ஒழுங்கா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அண்ட் தென் அந்த ஹோல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அடிச்சுட்டு அழகாக பெயிண்ட்டும் பண்ணி கொடுக்குறான். "ஹே, உனக்கு பெயிண்டிங்லாம் வருமா?" அப்படின்னு கேட்குறானா. ஹையூஜினில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே நம்ம ஃபிலிக்ஸ் போயிட்டு இருக்கானா. "இப்போ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்க? நான் வந்துட்டு அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, நீ எனக்கு சுற்றி காட்டணும்னு சொல்லி, நீ கூட ஓகேன்னு சொன்னியே, இப்போ என்ன வேறு மாதிரி சொல்கிற? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் அந்த திங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு போய் விற்க வேண்டியிருக்கு, நான் லேட்டாக தான் வருவேன்" அப்படின்றானா. "நானும் உன் கூட வரட்டா?" அப்படின்னு கேட்குறான். "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல" அப்படின்றான். "ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நானும் உன் கூட வரேனே." வேகமாக கத்துறான். "அம்மா, நான் ஹையூஜின் கூட வெளியே போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் தென் ஃபிலிக்ஸில், "பார்த்தியா பார்த்தியா, அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, போகலாமா?" அப்படின்னு கேட்குறானா. ஹையூஜினுக்கு வேறு வழி இல்லாமல் "சரி வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். "வாவ், இது எல்லாம் நீ செஞ்சதா?" "ஆமாம், நான் தான் செஞ்சேன். இப்போ என்ன, எனக்கும் சொல்லி தருவியா?" அப்படின்னு கேட்குறானா. "இப்போ என்ன, உனக்கு நான் ஊர் சுற்றி காட்டணுமா, இல்லை இதில் சொல்லி தரணுமா?" அப்படின்றான். "ரெண்டுமே கூட பண்ணாலும் ஓகே தான்" அப்படின்றான். "சரி சரி, அப்போ எனக்கான ஃபீஸ் தருவல்ல?" அப்படின்றானா. ஓகே, நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல."
அதன் இப்போ அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. "ஹே! இது அப்பா சொன்னார்ல, அந்த கம்பெனி சைடு தானே?" "இல்ல, இல்ல. இதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம போணும். நான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விக்கிறதுக்குன்னே ஒரு மார்க்கெட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அந்த இடமே ஜே ஜேன்னு இருக்கு. இத பார்க்க ஃபெலிக்ஸ்க்கு புடிச்சிருதா? "வாவ்! இது பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு தேவையானது எதுனா நான் இங்க வாங்கிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறானா. ஏஜென்ட் பார்க்குறான். "நீ எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்றான். "இல்ல, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்பேன். எனக்கு தருவியா?" அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் கேட்குறான். "என்ன?" "நீ எல்லாத்தையும் விக்கிறல்ல, அந்த ட்ராக்குள்ள ஒரு பொம்மை இருந்துச்சுல்ல, அத விக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்குறான். "அதெல்லாம் நான் விக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றானா. "இல்ல, எனக்கு அது வேணும்" அப்படின்றான். "கண்டிப்பா தரமாட்டேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் வேலைய பார்க்க போயிடுறான். ஃபெலிக்ஸும் பின்னாடியே போயிட்டு இருக்கானா. "இங்க பாரு, இங்க போய் எங்கேயும் தொலைஞ்சிராத. அப்புறம் உன்ன தேடுறது எனக்கு கஷ்டமா போயிடும்" அப்படின்றான். "சரி, சரி, நான் உன் பின்னாடியே வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினோட ட்ரெஸ்ஸ பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா இப்படியே ஈவினிங் ஆகுது. இவங்க நெறைய திங்ஸ் வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹையன்ஜின்மே "போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. "எனக்கு பசிக்குது" அப்படின்றானா. "ஆமா, நான் இந்த திங்ஸ் எல்லாம் விக்கிற ஒரு ஆர்வத்துல சாப்பிட கூட மறந்துட்டேன். உன்னையும் சாப்பிட்டியான்னு கூட கேட்கல" அப்படின்றான். அடுத்த செகண்டே ஃபெலிக்ஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா புள்ள சாப்பிடவே இல்லல்ல. ஸோ அதான் மயக்கம் போட்டு விழுந்தது. ஐயோ! இருக்கிறதெல்லாம் இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு அவனுக்கு சாப்பிட தான் வாங்கி குடுத்துட்ருக்கான். ஸோ ஃபிலிக்ஸுமே சாப்பிட்டுட்டு, "இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்றானா. "ஆ, ஆ, மயக்கம் போட்டு விழுந்தல்ல, டேஸ்ட்டா தான் இருக்கும். சாப்பிடு, சாப்பிடு" அப்படின்றான். ஹைஜீனுக்கு லைட்டா சிரிப்பு வருது. பட் ஃபிலிக்ஸ் இத நோட் பண்ணல. அண்ட் தென் 2 பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டா அப்பாவுமே கார்ல வராரா, "அப்பா" அப்படின்னு சொல்லி கத்துறான். பட் அப்பா காதுல விழல. இப்போ ஃபெலிக்ஸ் தான் ஃபோன் பண்றான். "அப்பா, அப்பா நில்லுங்கப்பா, உங்க பின்னாடி தான் நாங்க இருக்கோம்" அப்படின்றானா. ஸோ நிப்பாட்டுறாங்க. "என்ன ஐயன்ஜின் எல்லா திங்ஸையும் வித்துட்டியா?" "ஆ அங்கிள் வித்துட்டேன்" அப்படின்றான். சரி, "அப்பா நீங்க எங்க கூட ஸ்டே பண்ண போறீங்க?" "இல்ல, நான் ஒரு ஒர்க் விஷயமா வெளிய போயிட்டுருக்கேன். நான் வர 3 நாள் ஆகும்" அப்படின்ற மாரி சொல்றாரா. "என்னது?" அப்படின்னு கேட்குறான். "அத சொல்லக்கூட இல்ல அம்மாட்ட என்ட்டயும்." "நான் அம்மாகிட்ட சொல்லிட்டேன். நீ தான் வீட்ல இல்ல" அப்படின்ற மாரி ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்றாங்க. புரியுது. "அப்ப எப்போ வருவீங்க போயிட்டு?" அப்படின்னு கேட்குறானா. "நான் போயிட்டு வந்துருவேன் 3 நாள்லயே" அப்படின்ற அப்பாவும் சொல்றாரு. "ஃபெலிக்ஸ் பார்த்துரு, என்ஜின தொல்ல பண்ணாத. அம்மாவையும் நல்லா பார்த்துக்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "சரிப்பா, பாய் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ்ல டக்குனு ஹை என்ஜின் திரும்பி, "ஜாலி தான்" அப்படின்றானா. "எதுக்கு நீ இப்போ ஜாலி தான் சொன்ன?" "ஆமா, அப்பா இருந்தாருன்னா எனக்கு எதுவுமே பண்ண விட மாட்டாரு. அம்மானா ஏதாவது ஒரு வேலைய காமிச்சிட்டு வந்துருவேன். அதான்" அப்படின்ற மாரி சொல்றானா. "ஓ! அப்போ உனக்கு உன் அப்பானா பயமா?" "பயம்லாம் சொல்ல முடியாது. அப்பா அங்கேயும் இங்கேயும் விட மாட்டாரு. அவ்வளதான்." அந்த 2 பேருமே பஸ்ல ஏறி வந்துட்டுருக்காங்களா, அந்த இப்போ வீட்டுக்குமே வந்துட்டாங்க. ஃபெலிக்ஸ் தூங்க போயிடுறான். ஹையன்ஜினும் தூங்க போயிடுறான். ஹையன்ஜின்ல ஃபெலிக்ஸ் கூட இருந்த மெமரீஸ்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அவனும் லைட்டா சிரிச்சுட்டே தூங்குறான். அந்த இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஃபெலிக்ஸ்ல அம்மாட்ட சொல்லிட்டு, "அம்மா நான் ஹையன்ஜின் வீட்டுக்கு போறேன்" அப்படின்றானா. அம்மா கத்துறாங்க. "காலையிலேயே போய் அவன தொல்ல பண்ண போறியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. "அம்மா இல்லம்மா, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேம்மா. அவன் எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னாம்மா. அதான் கத்துக்க போறேம்மா" அப்படின்றானா. "ஆ புரியுது. அம்மா கூடயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல" அப்படின்றாங்களா. "சரிம்மா அவங்க கூட இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 டேஸ் அம்மா கூட தான் இருக்கான். ஹையன்ஜின் அவன் வேலைய பார்த்துட்டு இருக்கான். ஹையன்ஜினுக்கு ஒரு மாரி டல்லா இருக்கு. "என்னடா ஃபெலிக்ஸ் இன்னுமே வரலையே" அப்படின்னு வெளியவே பார்த்துட்ருப்பான் அடிக்கடி. பட் சுத்தமா வரலையா. ஸோ இப்போ நம்ம ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஃபெலிக்ஸோட வீட்டுக்கு போகிறான். ஃபெலிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுறானா. "இது ஹையன்ஜின் தானே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். "ஹையன்ஜின், ஹையன்ஜின் வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறானா. "ஆமாம் வந்துட்டேன்." "இங்க பாரு, இது நானா மேக் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லு" அப்படின்றானா. "என்னது இது? அவன் எனக்கு அம்மா ஒரு டிஷ் சொல்லிக் குடுத்தாங்க. அத நான் பண்ணேன். டேஸ்ட்டா இருக்கா? பாரு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விடுறானா." அவனுக்கு ஒரு மாரி புடிச்சிருக்கு. ஏன்னா ஐயன்ஜனுக்கு இது வரைக்கும் யாரும் ஊட்டி விட்டதில்ல. அதான் அப்படி பார்த்துட்ருக்கான். டக்குனு வாயில வச்சு விட்டுர்றானா. அவனுமே சாப்பிட்டுட்டு, "நல்லா இருக்கே" அப்படின்றான். "அப்ப வா வந்து உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லி உள்ள இழுத்துட்டு போயிடுறான். அவங்க அம்மாவுமே சாப்பிட சொல்றாங்க. கரெக்ட்டா அப்பாவுமே வீட்டுக்கு வராரா. இத நம்ம ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு, "அப்பா இங்க வாங்கப்பா, நான் ஒரு டிஷ் செஞ்சேன்ப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா" அப்படின்றானா. "ஐயய்யோ! நான் சாப்பிடலப்பா" அப்படின்றாரா. "அப்பா நான் இப்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன்ப்பா" அப்படின்றானா. ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்பாவுமே உட்காந்து சாப்பிடுறாங்க. "ஃபிலிக்ஸ் செம்மையா சமைச்சிருக்கியே!" "ஆமாப்பா, அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க." "சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்க ஃபிலிக்ஸ்?" அப்படின்னு கேட்குறாங்களா. "அதுவாப்பா, நானும் உங்க கூட கம்பெனிக்கு ஒர்க் வரட்டா?" அப்படின்னு கேட்குறானா. "ஆ அதெல்லாம் ஓகே தான். பட் நீ இந்த ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணு ஓகேவா?" அப்படின்றாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். அண்ட் தென் ஹையன்ஜின் கிட்ட கேட்குறாங்க. "ஹையன்ஜின் நீ திருப்பி கம்பெனிக்கு வரப்போகிறது இல்லையா?" அப்படின்னு. "அது நான் யோசிச்சு சொல்கிறேன் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கானா.
அண்ட் தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஹையன்ஜின் வீட்டில் நான் தூங்க போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறானா. ஹையன்ஜினுக்கு தொல்லை கொடுக்காத அப்படின்றாங்களா. ப்ளீஸ்மா ஹையன்ஜின் வீட்டில் தூங்கணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்றானா. சரி இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா உனக்கு வீட்டில் தான் இருக்காரு. ஃபிலிக்ஸில் வேகமாக ஹையன்ஜின் வீட்டுக்கு ஓடி வந்து ஹையன்ஜின் ஹையன்ஜின் கத்திட்டு இருக்கானா. ஹையன்ஜின் வேகமாக ஓடி வந்து வாயை மூடு அப்படின்றான். என்ன பாட்டி தூங்கிட்டு இருக்காங்கல்ல சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த ஃபிலிக்ஸும் உள்ளே போகிறான். ஹையன்ஜின் உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க தான் நீங்கள் தூங்க சொல்லிட்டாங்க. எது அப்படின்றான். பாரு என்னோட பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா. இந்த டான்ஸ் எல்லாம் நீ எங்க இருந்தா கத்துக்கிட்டியோ, வினோதமால பண்ணிட்டு இருக்க அப்படின்றானா. அதெல்லாம் அப்படிதான், இது என்னோட ஸ்டெப்ஸ் அப்படின்றானா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் ஹையன்ஜின் தான் வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறானா. இப்போ ஹையன்ஜின் இருக்கான்ல அவனை கேட்குறான். சரி நான் உனக்கு சொல்லி கொடுத்தா நான் எதை கேட்டாலும் நீ தருவேன்னு சொன்னல. ஆமா இன்னைக்கு எனக்கு தெரியா அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ காது கிட்ட வந்து எனக்கு நீ தான் வேணும் அப்படின்றான். அவ்வளோதான் ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி பயமாகிறது. என்ன சொல்கிறா ஹையன்ஜின் அப்படின்னு கேட்குறான். நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். நீ பார்த்தல்ல ஒரு பொம்மை, அது வேற யாரும் இல்லை நீ தான். நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, ஆனால் நான் மறக்கல ஃபிலிக்ஸ். நீ என் கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது சின்ன வயசுலேருந்து. நீ இங்கே வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஏங்கியிருக்கேன். நான் உன் அப்பா கூட க்ளோஸ் ஆனது, அவர் கூட இருந்ததுக்கு ரீசனும் நீ மட்டும்தான். திருப்பி நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும், உன் கூட இருக்கணும்னு தான். நீ வரமாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா உன் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார் நீ வரப்போகிறேன்னு. அதனால் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். வந்து பார்த்தா உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு இப்படி காஃபிலாம் கொட்டி என் மேலே இப்படி ஆயிடுச்சு. நீ பேச மாட்டேன்னு நினச்சேன், ஏன்னா நீ என்னை மறந்துட்டல. ஆனால் நீ ஏன் வந்து பேசின. ஃபிலிக்ஸ் பார்க்குறான். அப்போது எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே ஞாபகமே இல்லை அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அவனோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அதில் நம்ம ஹையன்ஜினும் ஃபிலிக்ஸ் குட்டி பசங்களாக இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து காட்டுறான் ஹையன்ஜினுக்கு தான். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு கேட்குறான். அதுதான் எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக படுத்துக்கிறானா. அப்போ ஃபிலிக்ஸில் டக்குன்னு ஹையன்ஜின் பக்கம் திரும்பி ஹையன்ஜினா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். இப்போ ஹையன்ஜின் இந்த சைடு திரும்பி இங்கே பாரு ஃபிலிக்ஸ், உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனா அது உன் தப்பு இல்லை. உனக்கு என்ன ஞாபகமே இல்லைனாலும் என்னை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும் அப்படின்றானா. நான் எப்போ சொன்னேன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. நீ சொல்ல என்னை உனக்கு பிடிக்கலன்னா நீ என் பக்கத்துலேயே இருந்திருக்க மாட்டேன். ஆனால் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவ்வளோதான் ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஃபேஸ்லாம் ரெட் ஆகிருடா. பாரேன் உன் ஃபேஸ்லாம் எவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிகிட்ருக்கான். போதும் ஹையன்ஜின் வலிக்குது அப்படின்றானா. சரி இப்போ சொல்லு கேட்டதை தருவியா அப்படின்றான். ஃபிலிக்ஸ் கண்ணை மூடி தலையை மட்டும் ஆட்டுறானா. அழுதான் ஹையன்ஜின் குஷி ஆகிருது. அப்படியே ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறானா. ஹையன்ஜின் எனக்கு மூச்சு அடிக்குது அப்படின்றானா. ஐயோ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறான். அப்போ நம்ம ஃபிலிக்ஸில் அவன் பக்கத்தில் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் இப்படியே கொஞ்சம் டேஸ் போதா. இதுக்கப்புறம் நம்ம ஃபிலிக்ஸுக்கு ஹையன்ஜின் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அந்த களிமண்ணில் திங்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு. அப்போ ஃபிலிக்ஸ் வந்து உட்காடுறானா. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டு பணிஞ்சிட்ருக்கான். ஏய் இது இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹையன்ஜினில் பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கானா. நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறான். இதை நீ முன்னாடி வந்து கூட சொல்லி தரலாம்ல, ஏன் இப்படி பின்னாடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து நகரலான்னு போகிறான். அப்போ ஃபிலிக்ஸில் அப்போது பார்த்துட்டு சிரிக்கிறானா. வேணுடைய பக்கத்தில் வந்து அது கிட்ட போய் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறானா. இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுன்னு. பட் ஃபிலிக்ஸ்க்கு ஒன்றுமே மண்டையில் ஏறல. ஹையன்ஜினோட அந்த ஸ்மெல்லு அப்புறம் ஹையன்ஜின் பேசுகிறது அதெல்லாம் விழுது. பட் ஹையன்ஜின் சொல்லித்தரது மட்டும் காலையில் விழலையா. ஸோ ஹையன்ஜின் பார்க்குறான். ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே தட்டுறானா. எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்குறான். பாரு நீ என்ன பண்ணி வச்சுருக்க, ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்றானா. அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிடுறான். இப்போ எதுக்கு அழுகுறேன், நான் சொல்லி தானே தர சொன்னேன், சொல்லி கொடுத்தா இப்படி அடிப்பாங்க, எனக்கு வலிக்குது தெரியுமா, ஐயோ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் மறுபடியும் சொல்லி கொடுக்குறானா. இப்போது ஹையன்ஜின் கையில் அப்படியே ஃபிலிக்ஸோட நெக்கு கிட்ட வருது. அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. அது சும்மா தான் அப்படின்றான். சும்மா எப்படி கை இங்கே வரும், கையிட அப்படின்றான். அதெல்லாம் முடியாது, நான் என்ன சொன்னேன், நான் சொல்லி கொடுத்தா நான் உன்னை என்ன வேணால் பண்ணுவான்னு சொன்னேன்னா இல்லையா,
அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வருதா. ஃபிலிக்ஸ்க்கு ஹார்ட் பீட்லாம் வேகமாக இருக்குது. போது 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 அப்படின்னு கத்துறானா. என்ன போதும் சொல்லி கொடுத்ததா? இல்லை. ஆமாம் ஆமாம் அப்படின்றானா. இப்போ தான் இல்லைன்னு சொன்னேன். ஃபிலிக்ஸ் அப்படின்னு பார்க்குறானா. கரெக்டாக ஃபிலிக்ஸோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஃபிலிக்ஸ் ஹையன்ஜின் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது. அவ்வளோதான், டக்குன்னு அவன் ஹையன்ஜின் நகர்ந்துடுறான். ஸோ இப்போ அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னில்லப்பா அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாம் ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் இப்போ என்ன பண்ணுறான், அம்மாவுக்கு மட்டும் முன்னாடி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறான். அட கேடி பயலே, என்ன பண்ண, எனக்கு மட்டும் இப்படி இது சொல்லி கொடுத்துட்ருக்கா, அம்மாவுக்கு மட்டும் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஹையன்ஜின் டக்குன்னு திரும்பி கண்ணடிச்சிட்டு ஆண்டி இங்கே பாருங்க, அந்த ஃபிலிக்ஸ் பையன் ஒழுங்காகவே பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பக்கத்தில் போயிட்டேன். ஃபிலிக்ஸ் ஒழுங்காக பண்ண, இல்லைனா கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றானா. அவ்வளோதான் ஃபிலிக்ஸில் அம்மா அப்படின்றானா. என்ன ஃபிலிக்ஸ், ஆண்டி இங்கே பாருங்கள் ஒழுங்காக பண்ண மாட்றான், உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் நான் திட்டினா மட்டும் அப்படின்றானா. ஃபிலிக்ஸ் உனக்கு பிடிக்கலன்னா எழுந்து போயிடு அப்படின்றாங்களா. அப்போ ஹையன்ஜன் ஒரு மாதிரி பார்க்குறான். அம்மா போட்டா அப்படின்றானா. ஒழுங்காக உட்காந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டுறாங்க. ஒரு வேலை உருப்படியாக பண்ணுறதில்ல, அதில் பாதி இதில் பாதி அப்படின்னு கத்திட்டு இருக்காங்களா. இவன் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அம்மா அழகாக செஞ்சு முடிச்சிடுறாங்க, ஒரு குட்டி கப் மாதிரி. ஃபிலிக்ஸ் பார்க்குற, அம்மா எப்படிம்மா இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கீங்க, இப்போ தானே உட்காந்திங்க, இதை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், டச்சு விட்டு போயிடுச்சு, இப்போ ஹையன்ஜன் சொல்லி கொடுக்கவும் ஓகேவா இருக்குது அப்படின்றாங்களா. அப்புறம் ஏன் ஹையன்ஜின் எனக்கு மட்டும் தெளிவாக சொல்லித்தர மாட்ற. அதுக்கு அம்மா இல்லை, நீ தெளிவாக கவனிக்கணும், தாட்ஸ்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போது ஹையன்ஜினில் கண்ணடிச்சது, பக்கத்தில் வந்து ஃப்ளட் பண்ணுது, இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹையன்ஜின் தான் அப்படின்றானா. என்னது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஹையன்ஜினை கவனிச்சதான் பேர், ஆனால் பாரு அவன் சொல்லி கொடுத்த ஒன்று கூட நீ கவனிக்கல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்படியே நைட் ஆகிடுது. நான் ஃபிலிக்ஸில் அம்மா அம்மா நாளைக்கு ஹையன்ஜினுக்கு பர்த்டேம்மா, ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஹையன்ஜினுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அம்மாவுமே. அம்மா அதை தாம்மா உங்ககிட்ட கேட்டேன், எனக்காக கேக் பண்ணி தரீங்களாம்மா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறாங்க. அன்றைக்கி நாளைக்கு பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆகுதா. ஹையன்ஜின் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஃபிலிக்ஸ் வருவான்னு சொல்லிட்டு. பட் ஃபிலிக்ஸ் வரவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் இன்னைக்கு டெம்பிள் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீ ஃபிலிக்ஸையும் கூப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை பாட்டி நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே ஹையன்ஜனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கூடலாம் பார்ட்டி மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரான். ஃபிலிக்ஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்து தூங்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹையன்ஜன் வீட்டில் பாட்டிமா கதவை தருங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்குதா. வேகமாக எழுந்து வந்து ஹையன்ஜனா அப்படின்னு சொல்லி கத்துறானா. என்ன ஃபிலிக்ஸ் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னாச்சு, எலி எலி அப்படின்றானா. ஏதோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹையன்ஜன் வேகமாக வரானா. ஹையன்ஜனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ ஹையன்ஜன் வேகமாக ஓடி வந்து பார்த்தான். இருட்டாக இருக்குது வீடு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. எங்கே இருக்க ஃபிலிக்ஸ், எங்கே இருக்க அப்படின்றாங்களா. தோ இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே ஹையன்ஜினா அப்படின்னு சொல்கிறானா. ஹையன்ஜின் பார்க்குறான். நான் 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 இவன் என் பர்த்டேவை மறந்துட்டான்னு நினச்சேன், ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அவங்க ஃபிலிக்ஸோட அம்மா அப்பாவுமே ஹாப்பி பர்த்டே ஹையன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாங்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ கரெக்டாக பாட்டியுமே உள்ளே தான் இருக்காங்க. ஏன்னா பாட்டி ஹையன்ஜின் வீட்டில் இல்லை, அதனால தான் ஹையன்ஜின் கத்துனது கேட்டிருக்காது. பாட்டிமா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா. ஆமாம் அப்படின்றாங்க. அப்படியே அந்த பாட்டிலாம் முடியுது. இதுக்கப்புறம் ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நாளைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜினும் போயிடுறான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் வெளியே போகிறாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஹையன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜல்லஸாக நின்றுட்டு இருக்கானா. டேய் அவன் ஏன்டா அப்படி மூஞ்சி இழுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான், எங்ககிட்ட வந்து பேச மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹையன்ஜினில் அது வந்து அப்படின்றானா. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறானுங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஃபிலிக்ஸில் நீ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஏன் நான் இருக்கக்கூடாதா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் தானே. பாரு ஹையன்ஜின், ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ஒரு லிமிட் தான், புரிஞ்சுதா. நான் இருக்கும்போது நீ யாரு கூட அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்கக்கூடாது, நான் இல்லாத பையன்தான் அப்படின்றானா. புரிஞ்சுது அப்படின்றான். சரி அதுக்கப்புறம் வேற என்ன ரூல் இருக்குது. என் ஹையன்ஜின் எனக்கு மட்டும்தான், என் ஹையன்ஜின் என்னை தவிர யாரையும் பார்க்கக்கூடாது, என் ஹையன்ஜின் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லிமிட்டாக இருக்கணும், என் ஹையன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக போடுறானா. சரி சரி உன் ஹையன்ஜின் தான், உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்றானா. அப்படியா எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறானா. ஃபிலிக்ஸ் பார்த்துட்டே இருக்கான். எடுத்துக்கவா அப்படின்றானா. ஆமாம் எடுத்துக்கோ அப்படின்றான். ஆனால் எனக்கு எப்படி எடுத்துக்க தெரியாதே. சரி விடு அப்போ நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போய் பெஞ்ச் மாதிரி இருக்கா அந்த இடத்துல உட்காந்துட்டு
என் ஃபெலிக்ஸை இன்னைக்கு ஃபுல்லாக நான் விட போகிறது கிடையாது அப்படின்றானா. ஓ ஃபெலிக்ஸை நீ இன்னைக்கு ஃபுல்லாக விடாத, அதுக்கப்புறம் அவன் பாவம் அப்படின்றானா. அவன் பாவம்லாம் இல்லை, என்ன சின்ன வயசில் எவ்வளோ எங்கே வச்சான், ஸோ கண்டிப்பாக விட மாட்டேன். ஹையன்ஜினா நீ என்னை அவ்வளோ மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஹையன்ஜின் கையில் அந்த பொம்மை இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறான். இந்தா இது உனக்கு தான், இது நீ தான் அப்படின்றானா. ஹையன்ஜினா இது உன்கிட்டே இருக்கட்டும், ஏன்னா நீ என்ன மிஸ் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பல்ல, நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீ தான் என் கூடவே இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் அழகா லிப்லே கிஸ் பண்ணுறானா. இந்த ஹாப்பி எண்டிங்கோட ஹார்ட் வில்லேஜ் பாய் கியூட் சிட்டி பாய் நம்ம ஹையன் லிக்ஸ் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.